உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம். நாங்கள் கொடி 100 கோடி எவ்வளோ இப்போ காணும்? எவ்வளோ காணும் இப்போ? அத்தனை கோடியே ஒரு 100 கோடி காணும். பைப் மட்டும் தான் கட்டி, அதாவது 1 கோடி பைப் 100 கோடியுமே காணுமா? விஜய் மெரினா வருகிறார், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வேறு. கூட்டம் அள்ள போகிறது என மெரினா வியாபாரிகள் வழக்கத்தை விட அதிகமாக சுண்டல், சமோசா என தயார் செய்து போனி செய்வதற்காக ஆர்வமுடன் வந்திருந்தனர். ஆனால் நிலைமையோ வேறு விதமாகவே அமைந்தது. தாவேக்க ஆர்ப்பாட்டத்தில் எதிர்பார்த்த அளவு கூட்டம் வராததாலும், வெயில் காரணமாக ஆர்ப்பாட்டம் முடிந்ததும் போதும்டா சாமி என்ற மனநிலையில் ஓடிவிட்டதாலும், சிற்றுண்டிகள் யாவும் விற்காமலே போனதால் வியாபாரிகள் ஏக்கத்துடன் திரும்பி சென்றனர். ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் விஜயின் கார் பின்னால் ஒரு கூட்டம் ஓடுகிறது என்றால் ஒரு நியாயம். ஆனால் காரணமே இன்றி புஷியின் கார் பின்னால் ஓட்டம் பிடித்த கூட்டம் அவருடனும் செல்ஃபி எடுக்க முண்டி அடித்தனர். சரி, அவராவது கட்சியின் பொதுச் செயலாளர், எதிர்காலத்தில் பொறுப்பு பதவிக்காக செல்லும் போது இதை காட்டியாவது ஏதாவது செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சாதாரணமாக ரோட்டில் சென்ற ஈசிஆர் சரவணனிடமெல்லாம் செல்ஃபி எடுத்து தாங்கள் இன்னும் ரசிக மனப்பான்மையிலேயே இருப்பதை தாவேக்கவினர் சொல்லாமல் சொல்லிவிட்டனர். நல்ல ஆக்சன்ல ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? நல்லா இல்ல. இது ஒருபுறம் இருக்க, ஆர்ப்பாட்டம் நடைபெறும் வரையில் நிழலில் கரை ஒதுங்கி இருந்த அக்கா ஒருவர் நன்கு மேக்கப் போட்டுக்கொண்டு தன்னுடன் வந்த சிலருடன் பந்தாவாக போட்டோ எடுத்துக்கொண்டு நடு ரோட்டில் அட்ராசிட்டி செய்து கொண்டிருந்தார். ஏதோ மிஸ் ஆகுதே என கருதிய அவர் அருகே சென்று கொண்டிருந்த இளைஞரது கையில் இருந்த கட்சி கொடியை கடன் வாங்கி ஓசி கொடியுடன் போஸ் கொடுத்தார். இந்த நிலையில் தாவேக்க ஆர்ப்பாட்டம் முடிந்ததும் நிகழ்விடத்திற்கு வந்த பந்தல்காரர்கள் தாங்கள் வாடகைக்கு விட்டிருந்த கொடி கம்பங்களும் கை காசு போட்டு வாங்கி வைத்திருந்த தாவேக்க கொடிகளும் காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மொத்தமாக கட்டப்பட்டிருந்த 150 கொடி கம்பங்களில் 50 கம்பங்களையும் 100 தாவேக்க கொடிகளையும் காணவில்லை என்று பந்தல்காரர் வேதனையுடன் நொந்து கொண்டார். நல்லா வளைஞ்சா கொடி 100 கோடி எவ்வளோ இப்போ காணும்? எவ்வளோ காணும் இப்போ? அத்தனை கோடியே ஒரு 100 கோடி காணும். பைப் மட்டும் தான் கட்டி, அதாவது 1 கோடி பைப் 100 கோடியுமே காணுமா? இதன் பின்னணியில் போராட்டத்திற்கு வந்திருந்த சில தொண்டர்களே சொந்த கட்சி கொடியை களவாடி இடுப்புக்குள் செருகி எடுத்து சென்றதுதான் காரணம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தவிர சிவானந்த சாலையில் இருந்த அனைத்து சென்டர் மீடியன்களும் உடைந்தும் பிடுங்கி எறியப்பட்டும் இருந்ததால் அரசுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கின்றனர் தாவேக்கவினர். எங்கும் குப்பை கூளங்களாகவும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியும் ஆர்ப்பாட்ட இடத்தை ஏதோ கலவரம் நடந்த இடத்தை போல மாற்றி அமைத்த செயல் பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.